கட்டா குஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருந்துச்சு. குடும்ப படங்கள் இப்போ பெருசாக கம்மியாகிட்டே வருது தமிழில். ஒரே வைலன்ஸாக இருக்கும்போது போன வருஷத்துக்கு ஒரு மாமன்னா இந்த வருஷத்துக்கு இந்த படம்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அவர் வந்து அவரோட ஸ்டார் வேல்யூவை தாண்டி ஹீரோயிசம் காமிக்கணும்னு இல்லாமல் ஹீரோயினுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் கொடுத்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கே அவரை பாராட்டணும். ஐஸ்வர்யலட்சுமியுமே ஃபஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதை விட இதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைய வர்ற அந்த குட்டி பாப்பாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமி 2 பேருக்குமான அந்த ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடி போர்ஷன் வரும், கோட் சீனு. அது சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன் தான் அது எங்கே முடியுதோ அங்கே அதுலேருந்து இது ஆரம்பிக்குது. பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் ஆக்ஷனு, காமெடி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் பார்ட்டை விட இது பெட்டராகவே இருக்குது. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளார 3வது மனுஷன் தலையிடக்கூடாது. அதுதான் ஒன்லைன் மெசேஜ் படத்துலேருந்து. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் சம்பவகாரி பாட்டு வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு அப்பா பொண்ணு பாட்டு வரும். 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. கேமியோ தான். அவங்க தான் அந்த லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வருவாங்க. கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தியேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நிறைய இந்த லேக் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. படம்லாம் அதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் ஆகலை. ஸ்க்ரீன் ப்ளேவே செம்ம குட். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கிளிப்பிங்லாம் கொஞ்சம் வர அப்படியே பக்காவாக போகுது. படம் சூப்பராக இருக்குது. இல்லை, ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே தான் இருக்குது செகண்ட் பார்ட்டும். அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. கிளைமேக்ஸுமே செகண்ட் பார்ட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. செம்ம என்டர்டெயின்மெண்ட். அதான் அது ஒரு ஜாலியாக இருக்குல்ல. என்னென்னா இப்படி தான் போகணுன்றது நமக்கு தெரியும் போது அடுத்த சீன் இதில் என்ன வைப்பாங்க, இதில் என்ன வைப்பாங்கன்னு தெரியும்ல. அந்த செகண்ட் பார்ட் டீச்சர் வச்சு ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ்லாம் அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்டாக இப்படி போகிறது வந்து ஃபஸ்ட் பார்ட் டு செகண்ட் பார்ட் ஒரே மாதிரி தான் போகும். மற்றபடி அது பெரிய டிஃப்ரெண்ட். ஆனால் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. என்னம்மா மியூசிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சாங் ஒரு 2 சாங் வருது. குட்டி பாப்பா கூட ஒரு சாங் வரும். எல்லாம் நல்லா போகுது. அப்படி போட்டு சாங்லாம் வேறு மாதிரி சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி பாப்பா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கோர்ட்டில் வந்து டக்குன்னு வாய் விட்டு பேசுகிற சீன் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். கேமியோ 2 கேமியோ இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. அது ஃபேமிலியோட ஒரு 2 டைம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போனேன்னா நான் போயிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட வருவேன். இந்த மாதிரி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த இவங்க கருணாஸ் சார் ஒய்ஃபாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோல் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸை சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அட்டாச்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து படம் சூப்பராக இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து சேஃப்டி அந்த தற்காப்புகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து படத்தில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லேக்லாம் எதுவும் ஃபீல் ஆகலை. அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. அதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற அந்த ஃபன்னை வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்குமே கிளாப்ஸ் தான். தியேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு டைலாக்குமே வந்து நல்லா யோசித்து வச்சுருக்காங்க. நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள், அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம தளபதி ரெஃபரன்ஸ் ஒன்று உள்ளே இருக்குது. அது வந்து தியேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து கொஞ்சம் லீடாக காட்டியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் அவங்க ஒரு பொண்ணு தான் லீடு, ஒரு பையன் தான் லீடு அப்படின்றது கிடையாது. எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த பாண்டிங்குள்ளே வந்து 2 பேருமே ஈக்குவலாக இருந்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காட்டியிருப்பாங்க. புரியல. அதான் படம் ஃபுல்லாக காமெடி இருக்குது. ஒரு காமெடி தான் கெத்தாக நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது அப்படின்னு கிடையாது. படம் ஃபுல்லாக காமெடி நல்லா இருக்குது. ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ அவங்க அம்மாவோட கேரக்டரை வந்து அப்படியே இவங்க இதுவில் காட்டியிருக்காங்க. வந்து நல்லா இருக்குது. அவங்க கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க.
இது கட்டாகுச்சி 2 பார்த்தேன். நல்லா இருந்ததுங்க, உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட்டும் நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நல்ல காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆக்டர்ஸோட ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ், அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல் பண்ணதான் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஃபீல் குட் மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு தான் சொல்லுவேன். இதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது கண்டிப்பாக. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அது பழைய சாங்ஸை ரீக்ரியேட் பண்ணதும் நல்லா இருந்தது. காமெடி எல்லாருக்கும் டைமிங் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல ஸ்கிரிப்டோட பார்க்கும்போது உண்மையிலே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அப்படி எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. உண்மையிலே நல்லா இருந்தது. கண்டென்ட்டை நம்ம நோக்கி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. லாக்லாம் தெரியல. இல்லை எனக்கு அப்படி தெரியல. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன்டா, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணல. நல்லா இருந்துச்சு. அப்பா பொண்ணு பாண்டோட இந்த ஃபீமேல் ஓரியன்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு கொடுக்குற நல்லா இருக்கு. ஓவராலாக நல்லா ஃபன்னாக இருக்குது. அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு வரலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் போயிட்டு வரலாம். லைக் அதான் லாக் சுத்தமாக இல்லை. எப்படி போச்சுன்னு டைம் தெரியல. நல்லா ஃபன்னாக வயிறு ஃபுல்லாக சிரிச்சிட்டு வரீங்க படம். அதான் இதில் வந்து காமெடி சீன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பார்ட் 1 வந்து ஃபுல்லாக அந்த உமன் எம்பவர்மெண்ட் அதை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் அதுவும் ஆட் பண்ணி ப்ளஸ் காமெடி சீன்ஸும் நிறைய இருக்கும். அவ்வளோ ஓவராலாக நல்லா இருக்குது. மஸ்ட் வாட்ச் தான், பார்க்கலாம். அது கவுண்ட்லாம் இல்லை. எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான் ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்லுவேன் நான். ஆனால் ஒர்த்தாக இருக்கும். மணி ஒர்த் மூவி தான் அது. ஆமாம். இல்லை ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா சேம் தான் ரெண்டுமே. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எந்த ஸ்டோரி லைன் அப்போ இல்லை. பட் நல்லா இருக்குது. ஓவராலாக நல்லா ஒர்க் ஆகிருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்குது. படத்துக்கு நல்லா சிங்க் இருக்குது அதில். நான் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் பார்க்கலாம் அது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க சிஸ்டர். படம் நல்லா போர் அடிக்காமல் ஜாலியாக தான் போகுது. நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உமன்ஸோட ஒய்ஃபோட சக்ஸஸ் முன்னாடி கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இருக்கணும், அதுக்கான சப்போர்ட் பண்ணணும், அந்த ரோல் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுவே நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்த அந்த ஃபைட் சீன் அப்போ நமக்கு இருந்த அந்த காமெடிங்கிற மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டில் இன்டர்வல் சீனில் இருக்காது. ஆனால் ஓவரால் படம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா சூப்பராக இருக்கும். என்னங்க காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம நல்லா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போடு சாங்கு ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வரும்போது நல்லா தேட்டர் நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தது. கருணாஸ் அவரோட சீனு எல்லாமே நல்லா இருந்தது. ஓகேங்களா. மியூசிக்லாம் நல்லா இருந்ததுங்க. என்னங்க இல்லைங்க, அதான் மெயினாக என்னென்னா ஃபெமினிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன பொண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் எதுவும் அடுத்து ட்ரை பண்ண முடியாமல் போயிடுது அவங்க கோல் நோக்கி. அதுக்கு ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. குட்டி பாப்பா ரோல் நல்லா இருந்தது. படத்தில் வந்து ஒவ்வொரு ரோல் வந்து அப்பா அதான் விஷ்ணு விஷால் அவரோட கேரக்டர் நல்லா சூப்பராக தான் இருந்தது. ஒய்ஃபை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களும் நல்லா சூப்பராக இருந்தது. அவங்க கேமியோ நல்லா இருந்தது. அவங்க அந்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. யோகி பாபா கிளைமேக்ஸில் வராரு, அவர் சீனும் நல்லா இருந்தது. படம் குறை சொல்லக்கூடாது, நல்லாயிருக்கு. எத்தனை வாட்டி பார்க்கலன்னா தோணும்போது பார்க்கலாம். ஜாலியாக பார்க்கணும், போர் அடிக்குது அப்படின்னா நல்லா காமெடி படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இது ரொம்ப லேக்கிங் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு 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 ஃப்ளோவாக போச்சு. நல்லா தான் அவங்க வந்துட்டு இப்போது ஓகே இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது சண்டை இருந்தால் இல்லைனா ஒரு 2 பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது சண்டை இருந்தால் அதை அவங்களே பேசி சால்வ் பண்ணுவாங்க. 3வது வருஷம் ஒரு மனுஷன் வந்து இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனத்தை பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் மாஸாக இருக்கும். லைக் இந்த சென்ஸ் இன்டர்வல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இமோஷனல் பிரேக் டவுனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். ஐ மீன் இதோட இன்டர்வல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கா இல்லை லாக் ஏதாவது ஃபீல் ஆச்சு? இல்லை எனக்கு ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் செகண்டே பார்க்க வந்தேன். நான் இதோட ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல.
பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நானும் வந்தேன். எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு படம். ஆமாம், பழைய டெம்ப்ளேட் தான், பழைய கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் இப்போது என்னது ஆப்ட் ஆகுற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் நடிச்சவங்க எதுக்கு நடிச்சிருக்காங்க? இந்த பேலஸில் ஆக்ட் பண்ணவங்க எதுவும் நடிச்சிருக்காங்க? எல்லாரும் இது ஹீரோயின் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் இப்போது கருணா சார் இருக்கட்டும், முனிஷ்காந்த் சாராக இருக்கட்டும், எல்லாருமே யோகி பாபு சார், ரம்யகிருஷ்ணன் மேம், ஸோ எல்லாருமே நல்லா ஸ்கோர்ட் வெரி வெல், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் 2 பேரோட கேமியோ மட்டும் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி தான் அவங்க வருவாங்க, ரம்யகிருஷ்ணன் மேம்லாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஓவரால் இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி நல்லா ஜாலியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சாரி, காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் அப்புறம் அப்படி போடு சாங் இருக்கும், அது வந்து நல்லா ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக கொண்டு போகும். நல்லா ரேட்டிங் ப்ரோ? அவுட் ஆஃப் 10க்கு 5 10க்கு ஒரு 8 கொடுப்பேன், 5க்கு 4 கொடுப்பேன். இல்லை, ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்குல்ல, அதனால ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஒரே மாதிரி பார்க்கணும்? இல்லை, ஒரே கான்செப்ட் மாதிரி எப்படின்னா, அதான் சொன்னேன் இப்போது இது பார்ட் 1 எப்படின்னா ஓகே அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. பார்ட் 2 எப்படின்னா இப்போது 3வது ஒரு மனுஷன், அந்த குடும்பத்திலே இல்லாத ஒரு மனுஷன், அவங்களோட அந்த பர்சனோட ப்ரெசன்ஸ்னால எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டுக்குள்ளே பிரச்சனை வருது, அண்ட் ஒரு குட் பேரண்டிங் எப்படி இருக்கணும். ஸோ இந்த பிரச்சனை வந்தால் அந்த கிட்ஸ்க்கு அது எவ்வளோ எஃபெக்ட் ஆகும், ஸோ அந்த மாதிரிலாம் காட்டுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ 1 மாதிரி கிடையாது, 1 கொஞ்சம் ஈகோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈகோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான். ஸோ கப்புள்ஸ் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே எந்த இதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.